அன்புடன் மகா நேயர்களுக்கு வணக்கம். சீமான் அவர்கள் பனை மரத்துல ஏறி கல் இறக்கியிருக்காரு. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எதற்காக நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த கல் மீதான தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்பாக இந்த வீடியோல விரிவாக பார்த்துடலாம். நேற்று நாம் தமிழர் கட்சி சார்பாக திருச்செந்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டமானது முன்னெடுக்கப்படுது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வர ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு சம்பவமானது நிகழ்ச்சியானது நடக்குது. அந்த நிகழ்ச்சியை தமிழில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்ப்பாட்டத்தை நேற்று இரவு நடத்தியிருந்தாங்க திருச்செந்தூரில். அதை அடுத்து இன்று காலை ஏற்கனவே அறிவித்த கல் மீதான தடையை நீக்குவதற்கான அந்த போராட்டத்தை இன்று காலை முன்னெடுத்தாங்க. தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாழை அப்படின்ற இடத்துல இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருந்தாங்க. சீமான் அவர்களே அங்க ஒரு பனை மரத்துல ஏறி கல்லை இறக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிமாறி இருந்தாரு. இதனால அவர் கால்கள்ல சில காயங்களும் ஏற்பட்டிருந்ததை நம்மளால புகைப்படம் மூலமாக பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோ புகைப்படம் இது சமூக வலைதளங்கள்ல பெரிய வரவேற்பை நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பெற்றுக் கொடுத்துருக்கு. நிறைய வைரலாகவும் இது போயிட்டு இருக்கு. எதனால நாம் தமிழர் கட்சி கல்லுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பலருக்கும் சந்தேகங்கள் எழலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பூரண மதுவிலக்கை நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறாங்க. ஆனா கல்லுக்கு எதிரான தடையை நீக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு முரணாக இல்லையா அப்படின்னு பலர் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால மது கல் இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவையானது இருக்கு. டாஸ்மாக்ல விற்பனை செய்யப்படக்கூடிய மதுல கிட்டத்தட்ட 45 விழுக்காடு ஆல்கஹால் இருக்கு, போதைப் பொருளானது இருக்கு. அதே கல்லுல பாத்தீங்கன்னா 4% தான் போதைப் பொருளானது இருக்கு. இந்த 4% போதைப் பொருள் அப்படின்றது நம்ம வழக்கமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய பல உணவுப் பொருட்கள்ல அந்த போதைப் பொருளானது இருக்கும். அது இயற்கையாகவே அது உற்பத்தி ஆகும். இப்போ பழைய சோறுன்னு சொல்லுவோம், பழையது அப்படின்னு சொல்லுவோம். நைட்டு மீற சோத்துல தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அந்த தண்ணி ஊற்றி வைக்கிற சோறு காலையில அது பழையது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடுவாங்க. அந்த பழையதுலையுமே ஆல்கஹாலானது காலையில உற்பத்தி ஆகிருக்கும். அதே போல தேன்ல இருக்கும். இப்படி நிறைய விதமான பொருட்கள்ல ஆல்கஹால் இயற்கையாகவே உற்பத்தி ஆகும். அதே போலதான் கல்லுலையும் 4% ஆல்கஹால் அந்த போதையானது இருக்கும். ஆனா டாஸ்மாக்ல விற்பனை செய்யப்படக்கூடிய மதுவுல இருக்கக்கூடிய அளவு கிட்டத்தட்ட 45 விழுக்காடு அப்படின்றது கல்லுல இருக்காது. கல் குடிச்சிட்டு ஒருத்தன் போய் கலவரத்தை பண்ணான், பெண் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அல்லது சமூகத்துல பிரச்சனை ஏற்படுத்துறான் அப்படின்னு நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏன்னா கல் குடிக்கிறதுனால போதை தலைக்கேறி ஒருத்தன் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டான். தேன்ல கூட போதைப் பொருள் இருக்கு. அந்த தேனை குடிச்சிட்டு ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணா, கலவரம் பண்ணா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது போன்ற சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பே கிடையாது. கல்லுல இயற்கையாகவே ஒரு 4% அந்த போதையானது இருக்கு. ஆனா அது மனிதனை செயலிழக்கக்கூடிய அவனோட நிலையில இருந்து தவறான ஒரு பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அது செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதுல சில போதை சம்பந்தமான சில விஷயங்களை ஆட் பண்ணும்பொழுது, சில கலப்படங்கள் செய்யும் பொழுது அது அளவுக்கு மீறிய போதையை மக்களுக்கு கொடுக்கும். அது எப்படி டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய மது கொடுக்குதோ அதே போல கல்லும் கொடுக்கும். அந்த கலப்படம் இல்லாம மக்கள் பருகுனாங்கன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. தேன் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ, பழைய சாதம் எப்படி சாப்பிட்றோமோ அதே போல கல்லையும் சாப்பிடலாம். அது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாது. இந்த வேறுபாடை நாம் தமிழர் கட்சி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவங்களுடைய முயற்சியாக இருக்கு. கல் ஒரு போதைப் பொருள் அப்படின்ற இடத்துல இருந்து ஒரு நார்மலான ஒரு உணவுப் பொருள் தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வருவாங்க. அப்பொழுதுதான் அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்பாங்க. இது சாதாரண ஒரு பொருள் தானே, ஏன் இதை நீங்க தடை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக எழ ஆரம்பிக்கும். இதுதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. கல்லை ஒரு இயல்பான பொருளாக, உணவுப் பொருளாக மாற்றி விட்டோம் அப்படின்னா டாஸ்மாக்கு வரக்கூடிய வருமானம் அடிபட்டுரும். அதனால இந்த கல்லை தடையிலே வச்சிருக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய ஒரு நோக்கமாக இருக்கு அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பார்வையாக இருக்கு. அதனாலதான் இன்று வரை டாஸ்மாக்ல என்ன மது குடிச்சிட்டு போதை ஏறாம சும்மா சுத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை நடக்குது ஒரு நாளும், சமூகத்துல எவ்வளவு சீர்கேடுகள் நடக்குது. இதெல்லாம் டாஸ்மாக்ல விற்பனை செய்யக்கூடிய மதுவின் காரணமாக வருது. ஆனா டாஸ்மாக் தொடர்ச்சியாக அரசாங்கம் நடத்துறாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா அதுல வருமானம் அரசுக்கு நேரடியாக வருது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கல்லுல அந்த பிரச்சனையே ஏற்பட போறது இல்ல, சமூகத்துல பிரச்சனை ஏற்பட போறது இல்ல, ஒரு மனுஷன் போதைக்கு அடிமையாக போறது இல்ல, இப்படி எந்த பிரச்சனையுமே ஏற்பட போறது கிடையாது. ஆனா கல்லுக்கு அரசாங்கம் தடை பண்ணி வச்சிருக்காங்க. என்ன காரணம் சொல்லப்பட்டுச்சு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1/1987 இந்த கல்லின் மீதான தடை வந்து எம்ஜிஆர் அரசு போடுறாங்க. இப்போ என்ன காரணம் சொல்றாங்க, நிறைய காரணம் சொல்றாங்க. அதுல என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாஸ்மாக்ல விற்பனை செய்யக்கூடிய மது அப்படின்றது வந்து 10க்கும் குறைவான நிறுவனங்கள் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனங்களை வந்து நம்ம நேரடியாக வந்து கண்காணிச்சிடலாம், அதுல எல்லாம் கலப்படம் நடைபெறுதா அப்படின்றத வந்து ஆய்வு பண்ணிடலாம். ஆனா கல் அப்படின்றது வந்து எல்லா ஊர்லேயும் பனைமரம் இருக்கு, எல்லாரும் இறக்கி குடிக்கலாம். ஸோ அதிகப்படியான கலப்படம் நடைபெற வாய்ப்பு இருக்கு அதில் போதைக்காக. அதனால அவ்வளவு கண்காணிப்பை நம்மளால செலுத்த முடியாது அப்படின்ற காரணத்தினால நம்ம அதை தடை விதிக்கிறோம் அப்படின்லாம் வந்து அப்போது சொல்லப்பட்டுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, வருவாய்த்துறை எடுத்துக்குமே, அரசாங்கத்தில் வருவாய்த்துறையில் ஊழல் நடக்குது அப்படின்னா, ஊழலை வந்து சரி செய்து அந்த நிர்வாகத்தை சீர்படுத்தணுமா, அல்லது வருவாய்த்துறையே இருக்கக்கூடாது, ஊழல் நடக்குது, வருவாய்த்துறையே இனிமே இருக்கக்கூடாது அப்படின்னு வருவாய்த்துறை வந்து தடை பண்ணணுமா, இல்லை வருவாய்த்துறை வந்து கலைக்கணுமா? அந்த நிர்வாகத்தை சரி பண்றதுக்கு என்ன வழி அதை தானே பார்க்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கலப்படம் ஏற்படுது, அதை வந்து தடுப்பதற்கான வேலைகளை செய்யாம கலப்படம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு 87 போட்ட தடையை இதுவரை நீக்காம வச்சிருக்காங்க. இதற்கு காரணம் என்ன அரசியல் கட்சிகள் சொல்றாங்க, கல்லுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுவில் அரசாங்கத்துக்கு பெரிய வருமானமானது வருது டாஸ்மாக்ல, அதை வந்து கெடுக்க அரசாங்கம் வந்து விரும்பல. கல்லை வந்து புழக்கத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டாஸ்மாகினுடைய வருமானம் வந்து அடிபட்டு போயிடும். அதனால கல்லை வந்து தடையில வச்சிருக்காங்க அப்படின்னும் பலர் வந்து சொல்றாங்க. இப்போ கல்லை வந்து முறையாக நம்ம அனுமதி கொடுத்து அதை முறையாக கண்காணிச்சு மக்கள்கிட்டயே புழக்கத்தில் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கும் அதன் மூலியமாக ஒரு வருமானம் வரும். அதன் மூலியமாக கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரமும் வந்து உயரும். நிறைய கிராமங்களில், தென் மாவட்டங்களில், வட மாவட்டங்களில், தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள் வந்து பனைமரங்கள் இருக்கு. அதில் கிடைக்கக்கூடிய அந்த இயற்கையான பொருளை வந்து விற்பனை செய்து அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்திப்பாங்க. அதில் வந்து ஒரு பகுதியை வந்து வரியாக கட்டுங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து வரி செலுத்த போகிறாங்க. மக்களுக்கு, அரசாங்கத்துக்குமே வந்து வரி வரப்போகுது. இதனால மியூச்சுவலாக வந்து ரெண்டு பேருமே வந்து வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சமூகத்திலையும் வந்து சீர்கேடு ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் அரசாங்கம் வந்து கல்லுக்கு தடை, டாஸ்மாக்கு அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கல்லுக்கு ஆதரவான போராட்டங்கள்ல நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்னைக்கு தூத்துக்குடியில இந்த கல்லிறக்கும் போராட்டத்தை வந்து சீமான் அவர்கள் நடத்தியிருக்காரு. அவரே பனைமரத்தில் ஏறி 58 வயதுல பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பரிமாறுறாரு. இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் வந்து இப்பொழுது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு பொருள். அதனால சீமான் அவர்கள் கல் இறக்குனாரு அப்படின்ற காரணத்தினால அவர் கைது செய்யப்படக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது வரை போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய தலைவரை வந்து கைது பண்ணும் பொழுது அது பெரிய இஷ்யூவாக மாறும். அதனால கைது வரை போக வாய்ப்பு கிடையாது. கல் இறக்கினாரு அப்படின்றதுக்காக அவர் மீது வழக்கு பதிவு வந்து செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது என்ன பண்ண போறாங்க அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா சீமான் அவர்களுடைய இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வைரல் கண்டென்ட்டாக இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. சீமான் மட்டும் இதை பண்ணல, பல அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பல அமைப்புகள் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தொடர்ச்சியாக இதை வந்து முன்னெடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட கல்லுக்கு எதிரான ஒரு பார்வை வந்து போகணும், கல்லுக்கு ஆதரவான ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படணும் அப்படின்றதுல அவங்க முனைப்பாக செயல்பட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அரசாங்கம் கல்லை வந்து அனுமதிக்கிறாங்களா, என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சீமான் அவர்களுடைய இந்த போராட்டம் பெரிய வரவேற்பை சமூக வலைதளங்கள்ல பெற்றிருக்கு அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. உங்களுடைய பார்வை என்ன, கல் டாஸ்மாக் தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப நன்றி.